நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அங்கு மிக கனமழையாக அதனுடைய எச்சரிக்கை குறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது தேனி மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்டத்திற்கும், விருதுநகர் மாவட்டத்திற்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ விருதுநகர் மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைக்கே நிறைய பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருந்தது. இப்போ இதற்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க? நேற்று இரவுல இருந்து காலையில வரை தொடர்ச்சியா மழை பொழிஞ்சிட்டே இருக்கு. அது ஒரு சில பகுதிகளில் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளுமே நிரம்பிடுச்சு. அதனால தண்ணீர் திறப்பு நேற்று இரவுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு இருக்கிறோம். கரையோர பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்று இரவுல இருந்தே அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற குளங்கள், ஏரிகள் எல்லாம் தனி குழுக்கள் இரவு முழுவதும் கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரீச் இருக்கு. அதெல்லாம் பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இங்க சதுரகிரியில ஒரு 100 பக்தர்கள் அங்க மேல போய் அங்க நேற்று கோயிலுக்கு போனவங்க இருக்கிறாங்க. அவங்க கீழே கொண்டு வர முடியல. அவங்க காட்டாற்று வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு அங்க பாதுகாப்பாக தங்க வச்சுட்டு அவங்களுக்குரிய சாப்பாடுகள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை கீழே பாதுகாப்பா அழைச்சிட்டு வர முடியும். மற்ற தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட வசதிகள் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைச்சு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சார், இப்போ ரெட் அலர்ட் எச்சரிக்கை இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்கு விடுத்திருக்காங்க இன்னைக்கு. இப்போ இன்னும் அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய அளவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாழ்வான பகுதிகளில் இருக்க மக்களை மீட்கிறதுக்கும் அடிப்படை தேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இப்ப அது நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே மேப் பண்ணி வச்சிருப்போம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இவ்வளவு மழை பெஞ்சா எந்த இடத்துல தண்ணி தேங்கும், இந்த அளவுக்கு அதிகமான மழை பொழிவு இருந்ததுன்னா எந்தெந்த பகுதி இன்னும் தேங்கும் அப்படின்ற மேப் நம்ம கிட்ட இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியாக்களை இது பண்ணிட்டோம், நேற்று எவாக்குவேட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து இன்னைக்கும் இப்ப ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறதுனால கூடுதலா தண்ணீர் எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்தப்ப அடுத்து கொஞ்சம் மேடான பகுதிகளில் இருக்கவங்களையுமே உடனடியாக வெளியேற்றுவோம். மற்றபடி இந்த அவங்களுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ், ஃபுட் அண்ட் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்அஃபெக்டட் ஏரியால இருந்து மற்ற நம்ம வருவாய் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் மூலமா ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கேம்ப்ஸ்க்கு ஆல்ரெடி மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேவைக்கு ஏற்ப கூடுதலாகவும் அங்க மொபிலைஸ் பண்ணிடுவோம். பொது போக்குவரத்து சூழல் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார்? மாவட்டத்தை பொறுத்தளவுல இங்க காலையில தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய ரயில் ஒரு 2 ரயில் அங்க திருநெல்வேலியில அதிகமான மழையினால விருதுநகர்லயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த ரயில் பயணிகளை மட்டும் இறக்கி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அவங்களுக்கு தேவையான ஃபுட் இது மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள பஸ் எடுத்து அனுப்பிட்டோம். மற்றபடி லோக்கல்ல சின்ன சின்ன ஏரியால இந்த பாலங்கள்ல மூழ்கி தண்ணி போறதுனால அந்த பகுதியில மட்டும் பொது போக்குவரத்து பஸ் போல. அது ரொம்ப குறைவான எண்ணிக்கையான வில்லேஜஸ் தான். மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் ரோடு கிளியர் இருக்கிற இடத்துல அதுவும் பஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒருவேளை உதவி தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதற்கான உதவி எண்கள் நேற்றே நாங்க ஒரு டீடைல்டான பிரஸ் ரிலீஸ் கொடுத்து மாவட்டத்துல ஒவ்வொரு இதுக்கும் உதவி எண்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் குறிப்பா இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் நெக்ஸ்ட் 1 வீக்ல எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் ஆஃப் EDD இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பது சார்ந்த பல்வேறு விவரங்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயசீலன்.